செய்கிறது இந்தியாவில் வந்து. அதை மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோயிலெல்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ நேற்று தான் மச்சமெல்லாம் சாப்பிட படிக்கிறாங்க. இப்போ அதனால் வெளியே இன்றைக்கி ஒரு இது சிக்கன் அது என்னென்னு சொல்கிறது கேப்ஸ் மாதிரி தான் அது இருக்குது. அப்படியே அதை செஞ்சு பார்ப்போம் பண்ணி இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தரும். அதை பார்த்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் அப்படி பார்க்குற நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் மக்களே. இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கேன். இதை இப்போ நான் நல்லா காய வைப்பேன். காய உங்களுக்கு வெட்டைக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன். நான் வந்து இதை வந்து நான் இதை நீள வாக்கில் வெட்ட போகிறேன்னு செய்ய மக்களே. இப்படி வெட்ட போகிறேன் நீ சரியா. இப்போ வந்து இதை நீள வாட்டை வெட்டும் எல்லாத்தையும் வெட்டுறது எலும்போடு இருக்கிறத வெட்ட தேவையில்லை. எலும்பு இல்லாத அப்படின்னா தான் ஈஸியாக பொறிக்க நல்லா இது. எலும்போடு இருக்கிறத விட்ட கஷ்டம் சிலது எலும்போடு இருக்கிறது நல்லா வெட்டுப்படும். சிலது கொத்தி தான் இருக்கும். இதை அப்படியே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கழுவி இப்போ எல்லாத்தையும் சிலதுகளை சின்ன சின்ன வட்டி எடுக்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் இனி சேர்க்க வேண்டிய சாமான சேர்ப்போம். சேர்க்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வரண்டி உப்பு போடுவேன் தேவையானது. அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள் போட போகிறேன். கறித்தூள், பிரட்டி வைக்கப்படும். பிரட்டி கொஞ்ச நேரம் ஊறப்படும். 15 நிமிஷம் ஊறப்படும். சிக்கனுக்கு நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 15 நிமிஷம் ஊற விடும். நாங்கள் இப்போ மூடி வைப்போம் கொஞ்ச நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஊற வைக்கும்போது நான் இன்னொரு இது சேர்க்க போகிறது அதோட தோச்சி போட்டு பொரிக்கிறதுக்கு கடலம்மா cornflower,
வந்து சொட்டு உப்பு, அரைக்கரண்டி உப்பு, அடுத்தது சொட்டு மஞ்சள் தூள், அடுத்தது வந்து சொட்டு தூள். இதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நம்ம கரண்டியாக மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்ததாக வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு முட்டையை அடித்து கலக்கி வச்சுருக்கோம். ஏன்னா இறைச்சியை அதில் துவச்சி போட்டு இந்த மாவில் போட்டு பிரட்டி போட்டு தான் எடுக்கிறேன். ஒரு முட்டை தான் நல்லா அடிச்சு வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை சூடாக தண்ணி கொதிக்க விட போகிறேன். போட்டு தண்ணியை கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாட்டாலும் போடையில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சி எடுத்து இந்த மாவுக்கு துவைக்க போடுறேன். இப்படி சும்மா துவைச்சி போட்டு பிறகு வந்து முட்டைக்குள்ள துவைக்க போடுறேன். முட்டைக்கு துவைச்சி போட்டு வந்து இந்த மாவுக்கு துவைக்க போகிறேன். நல்ல இதாக வேணும், கேப்சி மாதிரி வேணும். நல்லா வாங்கினேன். பாப்பா அப்படி வேணும்னு பார்ப்போம். நான் இந்த ஃபர்ஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். எப்படி வேணும்னு பார்ப்போம். துவைச்சி இதோட அடுத்து வச்சுருக்கேன். முட்டையை துவைச்சி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொரிச்சிட்டு நான் என்ன போட போகிறேன்னு நினைக்கிறேன். எண்ணெய் போட்டு பொரியுது. பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது. பொரிஞ்சோன்னா காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிஞ்சிட்டுது. பார்த்தீங்கன்னா கேக்ஸ் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, கேக்ஸ் மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா இதுவும் பொரிச்சாச்சு. இப்போ அடுத்தவன் பொறிஞ்சு கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் பொறிஞ்ச கிடக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் யார் வீட்டில் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் பொறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த சோஸோட சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உண்மைக்குமே
கேஎஃப்சி மாதிரி இருக்குது. உண்மைக்குமே நான் கேஎஃப்சி மாதிரி இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மைக்குமே நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எனக்கு இதை கடையில் வாங்கி சாப்பிட்றதும் சரி, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நாங்கள் எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நாங்களே செஞ்சு சாப்பிட்றபடியாக உண்மைக்குமே கேஎஃப்சி மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கும். இப்போ இதோட நான் என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் மக்களே. நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி மக்களே, நான் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய்.